வணக்கம். என்னோட பேர் வந்து பாக்யாஞ்சலி. நான் இப்போ வந்து நெல்லு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸில் இருக்கேன் இங்கே ஆந்திரா கிளப்பில். இந்த படம் வந்து இந்த மந்த் ஜூலையில் ரிலீஸ். எல்லோரும் அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு. எனக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் வந்து கிராமத்து பொண்ணோட கேரக்டர். அதில் வந்து பேர் தாமரான்னு சொல்லும்போதே தெரியும் எப்படி இருக்கும் அந்த கேரக்டர். வந்து ரொம்ப பொறுக்கி பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெல்லு படத்தோட சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சாங்ஸும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாங் அது மட்டும் அப்படி எதுவுமே இல்லை. குமரன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு 5 சாங்ஸும். அது வந்து விஷுவல்ஸ் பார்த்தா தான் தெரியும் அந்த படத்தோட அழகு. விஷுவல்ஸ் பார்க்கணும், கண்டிப்பாக அது பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும். ஹீரோ வந்து என்னோடய படத்தில் சத்யா ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்கு. எல்லோரும் சொல்லுவாங்க நானும் சத்யா ரொம்ப கெமிஸ்ட்ரி இருக்குது, சொன்ன மாதிரி ரொம்ப கெமிஸ்ட்ரி இருக்குது. அவன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த படத்தில் எனக்கு. அதனால் ரொம்ப கூலாக தான் வந்தேன். நானும் டைரக்டர் சிவசங்கர் சார் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கேன். என் கூட எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என் பேர் சத்யா. இந்த நெல்லு படத்தோட கதாநாயகனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி இந்த நெல்லு படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ப்ளஸ் ப்ரெஸ் மீட்டுக்காக எல்லோரும் கூடியிருக்கோம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சார், செந்தில் சார், ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் டைரக்டர் சிவசங்கர் சார், இவங்களுக்கெல்லாம் முதல்ல என்னோட நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையில் என் கரியரில் இப்போது வளர்ந்து வர சமயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை இது. ஒரு 1968 தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவம். அந்த காலத்தில் அந்த கூலிக்கார மக்கள் இந்த வயல்காட்டில் வேலை செஞ்சு எப்படி இந்த ஜமீன்தாருக்கெல்லாம் வேலை செஞ்சோம்மா, அந்த மாதிரி ஒரு மக்களோட வாழ்வு, அந்த ஊரில் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது, கடைசியில் அதுக்கு என்ன தான் முடிவு வந்தது அப்படின்ற ஒரு படம். இதுக்கு நடுவில் ரொம்ப அழகான அழுத்தமான ஒரு அருமையான காதல் கதை அஞ்சலி பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. ஸோ கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யாருமே சமீபத்தில் பார்க்காத ஒரு கதையாக இருக்கும். அது இல்லாமல் இந்த படத்தோட கேமராமேன் செந்தில் சார் இப்போ தான் வானம் பார்த்த சீமையில்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இப்போ தான் ரொம்ப நல்லா படம் பிடிச்சிருக்காரு. மியூசிக் டைரக்டர் எஸ் குமரன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பூன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இப்போ களவாணின்னு ஒரு படம் நல்லா ஓடிட்டுருக்கு தியேட்டரில், அதையும் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம படத்துக்கும் மற்ற படங்க மாதிரி பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்குது, ஆனால் சராசரியான சும்மா ஒரு 4 ஃபைட்டு 3 அந்த மாதிரி ஃபைட்டு கிடையாது. அந்த மக்களோட கோவம் ஃபைட்டுனா இந்த ரோப் ஷாட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப யதார்த்தமான ஃபைட்டு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த மக்களோட உண்மையான உணர்வு, இந்த என்னோடய கேரக்டர் எதுக்காக கோவப்படுறாங்க, அந்த மாதிரி கோவம் வந்தால் ஒரு சராசரியான மனுஷன் அந்த ஊரில் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த காலத்தில் ஒரு சராசரியான மனுஷன் அவங்க இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ஷன் கொடுப்பானோ, என்ன மாதிரி கோவம் வருமோ, அந்த மாதிரி கதை, அந்த மாதிரி ஃபைட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த யதார்த்தத்தை எங்கேயுமே தவற விடாமல் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ரொம்ப கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் கஷ்டப்பட்டு. ஸோ ப்ளீஸ் தியேட்டரில் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி. தேங்க்யூ. இன்றைக்கி இந்த படம் வந்து வெற்றி விழா கொண்டாடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. அதாவது நெல்லுங்கிறது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான பொருள். அந்த நெல்லையே டைட்டிலாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எல்லாருமே நல்லா உழைச்சிருக்காங்க. உண்மையிலேயே முதலாளிக்கு உண்மையாக கஷ்டப்பட்டு தொழில்நுட்ப கலைஞர்கள்லேருந்து நடிகர்கள்லேருந்து எல்லோரும் உழைச்சிருக்காங்க. எல்லாரோட உழைப்புக்கும் வெற்றி வேணும். இந்த வெற்றி காரணம் நீங்கள் தான். நீங்கள் எல்லோரும் மனசு வச்சா கண்டிப்பாக இந்த படம் ஓஹோன்னு வெற்றி அடையும். உண்மையில் ஒரு நல்ல முதலாளி எங்களுக்கு கிடச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து புதுமுகங்கள் தான் நிறைய இறங்கியிருக்காங்க. பெரிய ஹீரோக்கள்லாம் விட இந்த புதுமுகங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பாக ஹீரோ தான் முக்கியம் இல்லை. இன்றைக்கி கதை நல்லா இருந்தால் படம் ஓடுது, காமெடி நல்லா இருந்தால் படம் ஓடுது. இந்த படத்தில் காமெடி ரோலில் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே எனக்கும் ஒரு திருப்புமுனை இந்த படம். அதுக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதத்தோடு பண்ணால் கண்டிப்பாக வெற்றி அடையும்.
வணக்கம். பிகைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சிவசங்கர், நெல்லு படத்தோட இயக்குனர். நெல்லு படம் ஒரு அதிரடியான அழகான காதல் கதை. நியாயமான கூலி கட்டத்துக்காக பண்ணையாரால் பழிவாங்கப்படுகிற ஒரு காதலர்களின் கதை. காதலர்கள் பண்ணையார் அதிகார வர்க்கம் சாதி இதை எல்லாவற்றையும் எதிர்த்து எப்படி வெற்றி பெறுறாங்க, அவர்களுடைய போராட்டம் எப்படி இருக்குது, அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இது மிக அழகாக சுவையாக நீங்கள் விரும்புகிற வண்ணம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த சத்யா, கதாநாயகி பாக்கியா அஞ்சலி, தலைவருங்கிற ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்க கார்த்திக் ஜெய், வில்லன் பெரிய தம்பிங்கிற விஷயத்தில் நடிச்சிருக்க ஒயக்க சுந்தர் சார், வாசுவிக்ரம் சார், அப்புறம் காமெடி பண்ணியிருக்கிற பாபா லட்சுமணன் சார், சிங்கமுத்து சார், இவங்க எல்லாருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரமாக மாறி இந்த கதைக்கு உயிரோட்டம் தந்திருக்காங்க. நெல்லு படம் மிகச்சிறப்பாக வந்திருக்கு. என்னுடைய சக டெக்னீஷியனாக பணியாற்றிய கேமராமேன் செந்தில் மிகச்சிறப்பாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் மிகச்சிறப்பாக வர்றதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதுபோல் ஆர்ட் டைரக்டர் ஜிபி ஸ்ரீவர்மனும் மிகச்சிறப்பாக ஆர்ட் சம்மந்தமான இதை வச்சு அந்த பீரியட் ஃபிலிம்ங்கிறதுனால இந்த பீரியட் கெடாவண்ணம் அந்த பீரியடை நினைவுபடுத்தக்கூடிய பொருள்களை படத்தில் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு. இந்த படம் மிகச்சிறப்பாக வந்திருக்கு. எஸ்எஸ் குமரன் மிகச்சிறப்பாக இசையமைச்சிருக்காங்க. 5 பாடல்கள் சூப்பராக வந்திருக்கு. பின்னணி இசையும் சிறப்பாக வந்திருக்கு. எடிட்டர் பீட்டர் பாபியா சார் மிகச்சிறப்பாக படம் விறுவிறுப்பாக ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ரொம்ப அழகான படம், அதிரடியான காதல் கதை, அதே நேரத்தில் ஒரு அற்புதமான கதை கருவும் இருக்குது, ஒரு அற்புதமான செய்தி இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து உங்கள் வாழ்க்கை, உங்கள் முன்னோர்களின் வாழ்க்கை, உங்கள் அப்பா அம்மாவின் வாழ்க்கையை தான் இந்த நெல்லு படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். கிராமத்தை அழகாக படம் பிடிச்சிருக்கோம். கிராமத்துக்கு ஒரு அழகான கிராமத்துக்கு போயிட்டு வந்த உணர்வு, ஒரு இனிய கடந்த காலத்துக்கு போயிட்டு வந்த உணர்வு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். பெகின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ்எஸ் குமரன். பூ, களவாணி, விருந்தாளி, தொடர்ந்து இப்போ நெல் இந்த மாதம் திரைக்கு வர இருக்கிறது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. தாமரை அவர்களோட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணக்கூடிய படம். தாமரை அவர்கள் முதல் கிராமத்து கதையும் குத்துப்பாலும் எழுதக்கூடிய படம் என்னோட மெட்ரி எழுதிக்கிறாங்க. பாடல் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்பு வந்து ஒரு பாடல் என்னோட படத்தில் பாடியிருக்காரு. இந்த படத்தில் சிம்பு யூஸ்வலாக குத்து பாட தான் பாடுவார். ஆனால் இந்த வகையில் இதில் வந்து மெலோடி பாடல் பாடிக்கிறாரு. அந்த பாடல் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ரீரிகார்டிங் வந்து பெரிய அளவில் பேசப்படும். காரணம் வந்து எனக்கு வந்து எல்லாமே கிராமமாக இருந்தாலும் நெல் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். எப்படி லகான் படங்களுக்கு இசையமைப்பதுக்கு ஒரு முக்கியம் இருந்ததோ அந்த வகையில் நெல் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரைக்கும் யாரும் தொடாத ஒரு கதைக்களம். இது உண்மையான கதைக்களம். அந்த வகையில் நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து இசை பெரிய அளவில் பேசப்பட நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு காரணம் இப்போ தான் ரீரிகார்டிங் முடிச்சுட்டு நான் வரேன். படம் பார்க்கும்போது எனக்கே பயங்கர பிரமாண்டமாக இருக்குது. இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த படமும் பாடலும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நெல்லு படம் ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமையும். இதில் எந்த விதமான சந்தேக கருத்தும் கிடையாது. ஆனால் நெல்லு படம் பார்த்த பிறகு சமுதாயத்தில் இருக்கிற ஏற்றதாழ்வுள்ள அகற்ற அறவே ஒழித்து விட நம்ம ஏன் துணை நிற்க கூடாது? சாதாரண வாழ்க்கையில் வாழ்பவர்களையும் சரி, ஒரு கூலி தொழிலாளர்களையும் சரி, காதலர்களையும் சரி, எப்படி இந்த அளவுக்கு சிரமப்படுத்துது? ஏன் நம்மளும் ஒரு பங்காற்றக்கூடாது இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும். காதலுக்கு வருகிற எதிர்ப்புகள் அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, இரத்த சொந்த பந்தத்திலே மட்டுமல்ல, நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளோடு மேடு பள்ளங்களோடு இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருப்பதால் அதிலும் காதலர்களுக்கு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பை அவர்கள் மீறுகிறார்களா அல்லது அதை உடைத்தெறிகிறார்களா என்பதையெல்லாம் படம் பார்த்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான ஒரு மாற்றத்தை ரசிகர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில்
தெளிக்கும் விதைக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.